ஹாய், மோனா குட்டிக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை ரேப் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட வச்சாச்சு. அப்புறம் குளித்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு மற்ற வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கத்தி எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஜியன் பிராண்டோட நைஃப் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த ப்ரிண்ட்டும் கலரும் ரொம்பவே நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் கொஞ்சம் இருந்தது, அதை தாளிச்சிட்டு ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டோம். கூடவே நேற்று செஞ்ச ப்ளம் கேக் வச்சு காலையில் டிஃபன் முடித்தாச்சு. மோனா குட்டிக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும். கொஞ்ச நேரம் ஜிக்ஸா பசில் விளையாடிட்டு இருந்தோம் 2 பேரும். இந்த பசில் சால்விங்கெல்லாம் மோனா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். மோனா குட்டி ரொம்ப நாளாக சூரோஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி, வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது நாசில் சைஸ் ஏதோ தப்பாயிருச்சு போல இருக்குது, அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. பட் ஓகே, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஆனந்த் கிளினிக்லேருந்து வந்ததுக்கப்புறமா கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிண்ட்ரெல்லா புக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, அதுதான் வாங்கி கொடுத்துருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக ஆயிட்டா. மோனா குட்டிக்கு இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கி கொடுப்போம். மோனா குட்டி நாளைக்கு அவங்க அம்மம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அதனால் அவங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிட்டு இருந்தோம். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.